முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு வெளிநாடு போகணும்? எதுக்கு போனீங்க சொல்லு. புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு, நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன். இந்த பொய்ய யாராவது நம்புவோமா? ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்க இன்விடேஷன் கொடுக்க போறேன். சரி பரவாயில்ல, நீ சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏத்துக்கோ. முதலீட்டாளருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர். அது மட்டும் இல்லை, ஜவ்வாது மலையிலிருந்து எத்தனை ஆறு பாருங்க, செய்யாறு, ஆரணி ஆறு, கமண்டல நாகநதி ஆறு, மிருகண்டா நதி, எத்தனை ஆறுகள். ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஐயா. இவ்வளவு வசதிகள் இருந்து, இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்து, இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தனகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு இங்கே அக்கறை இல்லை. ஐயா இப்ப முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு? முதலமைச்சர் பேரை வைத்துக் கொண்டு ஒரு தற்கொலை கூட்டம் நம்மை அரசாங்கை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சகோதர சகோதரிகளே, அது அனைவரும் இருக்கின்றன. குடும்ப ஆட்சி என்பது கோபாலபுரத்தில் ஆரம்பிக்கலைங்க ஐயா. பட்டி தொட்டி எல்லாம் குடும்ப ஆட்சி நடக்குது. தமிழகத்திலே 12 இடத்துல எனக்கு 3வது தலைமுறை அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அல்லது எம்பிக்கள் இருக்கிறார். சென்னை தமிழகத்தினுடைய மாநகரத்தை பாருங்க ஐயா. ஒரு மாநகரம் வேகமாக வளர்ந்தால்தான் அந்த மாநிலம் வளரும். சென்னையுடைய மாநகரத்தை பாருங்க. தென் சென்னையுடைய எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். தமிழச்சி தங்கபாண்டியன் யாருங்கம்மா? இதற்கு முன்பு மந்திரியாக இருந்த தங்கபாண்டியன் அவங்க பொண்ணு. தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரி யாரு? தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. பாருங்க, ஒரே குடும்பத்துல நிதியமைச்சர் அண்ணன், தென் சென்னை எம்பி தங்கச்சி, அவங்க அப்பா முன்னாள் அமைச்சர். அதே தென் சென்னையில இருந்து மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா யாருங்க மத்திய சென்னைக்கு எம்பி? தயாநிதி மாறன், முரசொலி மாறன் அவருடைய பையன், கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம், கருணாநிதி மாறன் அவருடைய சகோதரர். அப்படியே மத்திய சென்னையில இருந்து வட சென்னைக்கு போனா வட சென்னையுடைய எம்பி யாருங்கம்மா? வட சென்னையுடைய எம்பி கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன். அப்படியே இங்கிருந்து குறிச்சு பக்கத்து கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு போங்க. கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பி யாருங்கம்மா? பொன்முடி அவருடைய பையன் கௌதம் சிகாமணி. அப்படியே எட்டி குறிச்சு வெள்ளூர் தொகுதிக்கு போங்க. வெள்ளூர் தொகுதியுடைய எம்பி யாருங்க? துரைமுருகனுடைய பையன். இவர்களுக்கெல்லாம் ஏதாவது தகுதி இருக்க நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம குழந்தைங்க ஒரு சாதாரண ஒரு கிளர்க் வேலை கிடைக்கணும், ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிடைக்கும்னா மாங்கு படிச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஏ 1, 2 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல ஐயா 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார்கள். 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு. எதையும் விட்டு வைக்கலீங்க. மேலே இருக்கக்கூடிய அலைக்காட்டு அளவரிசை காட்டிலிருந்து நிலக்கரியிலிருந்து அவர்கள் எதையும் விட்டு வைக்காமல், காரணம் அது ஆட்சி இல்லைங்கன்னா ஒரு 10 கட்சிகள் ஒன்றாக இணைந்த ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க. 10 கட்சிகளுக்கு எந்த விதமான கொள்கையும் இல்லை. எங்கிட்ட 30 எம்பி இருக்கிறாங்க, உங்ககிட்ட 20 எம்பி இருக்கிறாங்க. அதிகமா எம்பி எனக்கு இருக்கு, நான் ரயில்வே மந்திரி எடுத்துக்கிறேன். 2வது அதிகமான எம்பி எனக்கு இருக்குது, நான் தகவல் தொழில்நுட்பத்துறை எடுத்துக்கிறேன். எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் இதை துறை எடுத்துக்கிறேன். ஒரு கட்சியும் கூட இந்தியாவை கூறு போட்டு ஒரு இலாக்காவாக பிரித்து கொண்டு ஆட்சி நடந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொம்மை பிரதமராக மட்டும் அமர்ந்திருந்தார்கள். பாவம், நல்ல மனிதர். ஆனால் காங்கிரசுக்கு தனிப்பெரும்பான்மை இல்ல. காங்கிரசுடைய ஆட்சி எல்லாம் இதை போன்ற கட்சிகளை நம்பி இருந்தது. அதனால் எல்லோரும் ஊழல் செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்த முறை நாம் வருவோமான்னு தெரியாது. இருக்கிற வரை மக்களுடைய பணத்தை சுரண்டி விட்டு செல்வோம் என்று இந்திய வரலாற்றிலே அதுவரை பார்க்காத ஒரு ஊழல் ஆட்சியை காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் 2004 14 வரைக்கும் பார்த்ததையா. 30 ஆண்டு கழித்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.